ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் கூகுள் போய்க்கிங்க, சிம்பிளாக பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸோ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ண டவுன்லோட் பைத்தான்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதான் இப்போ பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்போ என்ன ரிலீஸ் ஆகிருக்கோ அதான் காட்டும். இந்த டவுன்லோட்ஸில் டவுன்லோட் பைத்தான் நீங்கள் டவுன்லோட்ஸ் கொடுத்தாலும் அங்கேயே லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் காட்டும். பைத்தான் 3.13.7 தான் இப்போவோட லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும்னா டவுன்லோட் பைத்தான் கொடுத்தீங்கன்னா இது லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் ஆகும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணாம், எனக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன்லாம் வேணும், அதை எங்கே பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே கீழே போனீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன்லாம் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ நான் இதை பைத்தான் 13.7 டவுன்லோட் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணால் எனக்கு இன்ஸ்டாலேஷன் கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவ் அது கொடுக்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இந்த 2 பட்டனை எனேபிள் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவ் கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டாலேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது இப்போ எஸ் கேட்குது. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்தோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆனோடனே நம்மளுக்கு மெசேஜ் செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பைத்தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. இது 1 to 2 minutes ஆகும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மெசேஜ் ஷோ ஆகுது. ஸோ இப்படின்னா நம்ம பைத்தான் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பைத்தான் இன்ஸ்டாலேஷனை வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பாரில் போய்ட்டு சிஎம்டின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பைத்தான் டேஷ் வெர்ஷன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் அது இப்போ என்ன இன்ஸ்டால் பண்ணீங்களோ அது ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பைத்தான் 13.7 தான் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதான் நம்மளுக்கு காட்டுது. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு பைத்தான் இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம பைத்தானை ஓப்பன் பண்ணி எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு கோடு அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே போய்க்கிங்க. இதில் போயிட்டு சர்ச் பாரில் போயிட்டு ஐடிஎல்லின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஐடிஎல்லின்னு டைப் பண்ணால் அது உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஓப்பன் கொடுத்து ஐடிஎல்லின்றது என்னென்னா பைத்தான் பை டிஃபால்ட்டாக கொடுக்குற ஒரு ஒன் ஆஃப் த கோட் எடிட்டர். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லேட்டராக ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் கோட் எடிட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? விஎஸ் கோட், பைச்சாம் இந்த மாதிரி அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக பைத்தான் பை டிஃபால்ட்டாக கொடுக்குற ஐடிஎல்லியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஃபைல் போனீங்கன்னா நியூ ஃபைல் கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் லைன் பை லைனாக இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். பிரிண்ட்னா என்னென்னா பைத்தான் பை டிஃபால்ட்டாக கொடுக்குற ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன். இதில் என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஹலோ பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். நான் டெக்ஸ்ட் கொடுத்ததுனால டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன். இதே நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பனாக கொடுக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துட்டு நீங்கள் நான் என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு அது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணுற மோடு. இது இந்த மோடு பண்ணால் நம்ம ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைல் போங்க, நியூ ஃபைல் கொடுங்க. நியூ ஃபைல் ஓப்பன் ஆகும். இது பார்த்திங்கன்னா இது நீங்கள் அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை திரும்ப நீங்கள் டைப் பண்ணுங்கள்.
நான் வந்து ஹலோ ஷோ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதை சேவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு சேவ் ஆப்ஷன் கேட்கும். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு நேம் கொடுக்குறேன், ஷோன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். எனக்கு சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி ரன் பண்ணணும்னா ரன் ஆப்ஷனில் போயிட்டு F5 இல்லைன்னா நீங்கள் F5 டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை ரன் கோட் செலக்ட் பண்ணி ரன் மாடல் வந்து செலக்ட் பண்ணலாம். அது கொடுத்தாலும் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு, ஹலோ ஷோ அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் வந்து இங்கே வந்து கோட் அடிக்க நீங்கள் வந்து அங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். பிரிண்ட் குட் மார்னிங் அப்படின்னு டைப் பண்ணுறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் கொடுத்துட்டு திரும்ப ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். ஹலோ ஷோ குட் மார்னிங் அப்படின்றது எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம டெக்ஸ்ட் கொடுத்ததுனால டபுள் கோட்ஸ்க்கு கொடுத்தேன். எனக்கு பிரிண்ட் கொடுத்து நம்பர்ஸ் கொடுக்கலாம். 100 + 100 அப்படின்னு கொடுத்துட்டு திரும்ப வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். நம்ம வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பைத்தானில் இப்போ ஐடியில் இப்படி தான் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? லேட்டராக எம்சியில் ஒரு 1 வீக் நீங்கள் ஐடியில் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லேட்டராக நம்ம வந்து VS Code, பைசான் இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கூகுள் போய்ட்டு பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம சிஸ்டத்துக்கு இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது, வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் மோடில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். அதில் ப்ரோக்ராமில் நம்ம வந்து ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா என்னென்னா அதில் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இதே நம்பர்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா ஓப்பனாக நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணும், மைனஸ் கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆகும், ஸ்டார் கொடுத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும், டிவைட் கொடுத்தீங்கன்னா டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து பைத்தானில் ப்ரோக்ராம் பண்ணுறது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். ஓகே.